1902 ஒரு புதிய அரசின் தொடக்கம். விக்டோரியா மகாராணி மறைவிற்கு பின் எட்வர்ட் 7 முடிசூட்டப்பட்டார். ஒரு அரசரின் முடிசூட்டல் இந்தியாவிலும் நினைவாக பதிந்தது. எட்வர்ட் 7 அவர்களின் முடிசூட்டலை மவுண்ட் ரோட், மதராஸ் நகரில் ஒரு வெண்கல சிலை நிறுவப்பட்டது. அது பிரிட்டிஷ் ஆட்சியின் சின்னமாக நின்றது. 1902 கொல்காப்பூர் ஷாஹு மகாராஜ் பின்தங்கிய மக்களுக்கு அரசு வேலையில் 50% ஒதுக்கீடு வழங்கினார். 1902 லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் உலகின் முதல் நிரந்தர சினிமா ஹால் எலக்ட்ரிக் தியேட்டர் திறக்கப்பட்டது. அதிலிருந்துதான் சினிமா உலகம் தொடங்கியது. 1902 மே 8 ஒரு அமைதியான தீவு ஒரே நொடியில் நரகமாக மாறியது. மார்டினிக் தீவில் எரிமலை வெடித்தது. 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே நாளில் உயிரிழந்தனர். இது உலகின் மிக கொடிய இயற்கை பேரழிவுகளில் ஒன்று. 1902 ஒரு மனிதன் உலகத்தை குளிர வைக்கும் ஒரு யோசனை. வில்லிஸ் கேரியர் முதல் மாடர்ன் ஏசி சிஸ்டமை உருவாக்கினார். மேரி கியூரி மற்றும் பைரி கியூரி தம்பதியினர் ரேடியம் குளோரைடை வெற்றிகரமாக தனியாக பிரித்தனர். அதுதான் ரேடியோ ஆக்டிவிட்டி தொடக்கம். 1902 மே ஒரு நீண்ட போரின் முடிவு. பிரிட்டிஷ் பேரரசும் போயர் குடியரசுகளும் பல ஆண்டுகள் போராடின. அதன் பின் தென்னாப்பிரிக்கா முழுவதும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் சென்றது. 1902 ஜூலை 4 இந்தியாவின் ஆன்மீக ஒளி. சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய 39ஆம் வயதில் இறைவனடி சேர்ந்தார். ஒரு இந்தியர் பிரிட்டிஷ் நாட்டின் இதயத்துக்குள் நுழைந்தார். தாதாபாய் நவ்ரோஜி முதல் இந்தியராக UK பார்லிமெண்ட்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பார்லிமெண்ட் ஆஃப் தி யுனைடெட் கிங்டமில் ஒரு இந்திய குரல் ஒலித்தது. அது ஒரு சாதனை மட்டுமில்லை, இந்தியர்களின் உரிமைக்கான முதல் வலுவான குரல். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை கேட்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.